வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோல தமிழ் சினிமா மற்றும் அரசியலின் சின்ன தளபதி விஜயின் பயணம் பற்றி பேசப் போறோம். ஆம், சரியாகச் சொன்னீர்கள். விஜய் அண்ணா இன்று தமிழக முதல்வராக இருக்கிறாரு. அவரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதான், முதலில் அவரது பள்ளி வாழ்க்கை எப்படி இருப்பது என்று பேசலாமா? பார்த்தீர்களா, விஜய் சென்னை கோடம்பாக்கத்தில் பாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சாரு. அப்புறம் அவர் லயோலா கல்லூரியில் படிக்க கூட சென்றாரு. ஆனா அங்கேயே அவர் சினிமாவுக்கு வந்துட்டாரு. ஆம், அந்த முடிவுதான் அவரை எங்கு கொண்டு வந்தது. அவரின் ஆரம்ப சினிமா பயணம் எப்படி இருந்தது? அவர் 1992ல நாளைய தீர்ப்பு படத்துல ஹீரோவா அறிமுகமானார். ஆனா ஆரம்பத்துல விமர்சனங்கள் கடுமையாக வந்தது. ஆனா அவர் சோர்ந்திருக்கல. பூவே உனக்காக படம் கொண்டோ ஒரு மாஸ் ஹீரோவா மாறிட்டான். இப்போ அவருடைய குடும்பத்தையும் பற்றி பேசலாம். விஜய் அண்ணா 1999ல் சங்கீதா சொர்ணலிங்கத்தை திருமணம் செய்தார். ஆமான், அவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. இவருடைய மகன் சஞ்சய் தற்போது சினிமாவின் இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறாரு. சரி, விஜய் அண்ணா அரசியலுக்கு எப்படி வந்தார்? அவர் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் ஏழை மக்களுக்கு பல நற்பணிகளை செய்து வந்தார். இந்த முயற்சிகள்தான் அவரது அரசியல் வருகைக்கு அடித்தளமாயிருந்தது. ஆனால் 2024ல் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதால் அவர் மாசா கடம் இறங்கினார். இப்போது அவரோடு 627 கோடி சொத்து மதிப்பு பற்றி பேசலாம். இது ரொம்ப சுவாரஸ்யம். ஆம், அவருடைய மொத்த சொத்து மதிப்பு 625 கோடியா இருக்கிறதா? இதில் சொத்து வகைகள் என்னென்ன? அவர் 400 கோடி ரூபாய் அசையும் சொத்துகளோடு 220 கோடி ரூபாய் நிலம் மற்றும் வீடுகளோடு இருக்கிறார். அதற்குப் புறம் விஜயை வித்யாஸ்ரம் பள்ளி 4 அறக்கட்டளைகளை நடாத்துகிறார். பார்த்தீங்களா நண்பர்களே, விஜய் அண்ணாவின் வாழ்க்கை நிஜமா ஒரு இன்ஸ்பிரேஷன். இதுதான் அவரின் பயணம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவரின் மாஸ் பயணத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.